குழந்தை இருக்க வீட்டுக்கும் கோயிலுக்கும் வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம். கோயிலுக்கு போகும்போது நாம் பூ, பழம், சந்தனம், தீபம் மாதிரி பல பொருட்களை வாங்கிட்டு போவோம். அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்போம், தானம் பண்ணுவோம். கோயில் கட்டினா நன்கொடை பணமாவோ பொருளாவோ கொடுப்போம். இந்த செயல் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவு ஆழமான அர்த்தம், பலன் இருக்குதுன்றதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சுந்தர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பொதுவான தானங்கள் மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்க்கலாம். நமது கர்மாவை உடைப்பதில் தானங்களுக்கு தனி இடம் உண்டு. ஒருவர் தனது சக்திக்கு ஏற்ப தானங்களை செய்ய வேண்டும். அன்னதானம் மற்றும் உணவுப் பொருட்களை பற்றி பார்க்கலாம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னதானம் செய்வதால் சகல பாக்கியங்களும் உண்டாகும். பூர்வ ஜென்ம கர்மவினை தீரும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். வறுமை தீண்டாது. மனதில் மகிழ்ச்சி நிலையாக குடிக்கொண்டிருக்கும். கோயிலுக்கு அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கறதால அன்னபூரணியோட அருள் குடும்பத்திற்கு மட்டும் இல்லாமல் அடுத்த சந்ததியிற்கும் கிடைக்கும். வறுமை ஏற்படாமல் பாதுகாக்கும். தங்கத்தை தானம் செஞ்சால் கோடி புண்ணியம் உண்டாகும். பூமி தானம் செஞ்சால் இக பர சுகங்கள் கிடைக்கும். அதாவது இம்மையும் மறுமையும் இன்பம். நாம் வாழும் இந்த லோகம் மற்றும் நம் இறப்பிற்கு பின் பரலோகத்திலும் நமக்கு இன்பமயமான சூழல் ஏற்படும். துணி தானம் செஞ்சால் சகல நோய்களும் நீங்கும். பசுமாடு தானம் செஞ்சால் இறந்த முன்னோர்களின் சாப நிவர்த்தி ஏற்படும். வீட்டில் இருக்க தோஷங்கள் விலகும். பலவிதமான பூஜைகளின் பலன்கள் நமக்கு இதனால் கிடைக்கும். எள்ளு தானம் செஞ்சால் பாவங்கள் நீங்கும். வெல்லம் தானம் செஞ்சால் வம்ச விருத்தி ஆகும், கஷ்டங்கள் நீங்கும். நெய் தானம் செஞ்சால் வீடு பேர் அடையலாம், தேவதைகள் அனுகூலம் கிடைக்கும். பசு நெய்யை தர்மமாக அளித்தால் அமைதியை அளிக்கும். வெள்ளி தானம் நமக்கு முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். தேன் தானம் சுகம் தரும், இனிய குரல் கிடைக்கும். தண்ணீர் தானம் மனசாந்தி ஏற்படும். மஞ்சள் தானம் மங்களம் உண்டாகும். சந்தனக்கட்டை தானம் புகழ் உண்டாகும். பால் தானம் சௌபாக்கியம், அதாவது செல்வம், நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். கம்பளி தானம், அது போர்வை, கெட்ட கனவுகள் சகுனங்கள் நீங்கும். பழ வகைகள் தானம் சந்ததி வளர்ச்சி உண்டாகும். நிழற்குடை குடைதானம் நோய் போக்கும், ஆயுளை தரும், ஆரோக்கிய வாழ்வுக்கு உதவும். தீபதானம், அதாவது விளக்கு, ஞானத்தை தரும், முப்பெருந்தேவியரின் அருளை பெற உதவும். புதன் கிரக தோஷம் அகலும். விளக்கு தானத்தில் குத்து விளக்கு தானம் செஞ்சால் எத்தகைய நோயிலிருந்து விடுபடலாம். புத்தக தானம் கலைமகள் மகிழ்ந்து ஞானம் அளிப்பால். புதன் கிரகம் மகிழ்ந்து அமைதி அளிப்பார். நல்லெண்ணம் தானம் செஞ்சால் உடல் வளத்தை தரும், ஆயுளை தரும், பாவத்தை அழிக்கும், தீயவற்றை அழிக்கும், செழிப்பையும் சாந்தியையும் தரும். கடவுளுக்கு செய்யப்படும் அபிஷேகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனால் தெய்வ விக்கிரகம் ஆன்மீக ஆற்றலை தன்னிடம் நிலைநிறுத்தி கொள்கிறது. இப்போ நம்ம கோயிலுக்கு அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்கறதால கிடைக்கிற பலன் என்னென்னு பார்க்கலாம். சுத்தமான நீர் கொடுக்கறதால மன சாந்தி அடையும். நல்லெண்ணெய் பக்தியை ஏற்படுத்தும். சந்தானதி தைலம் தேக சுகம் உண்டாகும். வாசனை திரவியங்கள் கொடுக்கறதால ஆயுள் வலிமை பெறும். மஞ்சள் பொடி அரசனுக்குரிய வசியம் ஏற்படுத்தும். நெய் மோட்சம் கிடைக்கும். பஞ்சாமிர்தம் தீர்க்க ஆயுள் அளிக்கும். தேன் சங்கீத ஞானம் ஏற்படும். வாழைப்பழம் விவசாய லாபம் உண்டு. மாம்பழச்சாறு அனைவரும் நமக்கு வசியம் ஆவார்கள். பலாப்பழச்சாறு உலக வசியம் ஏற்படுத்தும். திராட்சை பழச்சாறு மனபயத்தை அகற்றும். மாதுளம் பழச்சாறு பகை விலகும். தேங்காய் துருவல் அரசு பதவி தரும். சர்க்கரை பகைவரை வெற்றி கொள்ள வைக்கும். பால் ஆயுள் விருத்தி தரும். தயிர் இளநீர் குழந்தை பாக்கியம் ஏற்படும். கரும்புச்சாறு சாஸ்திர ஞானம் ஏற்படுத்தும். அரிசி மாவு பொடி பிறவி பிணியை அகற்றும். எலுமிச்சை பழச்சாறு யமபயத்தை போக்கும். விபூதி ஞானம் தரும். சந்தனம் செல்வ வளத்தை ஏற்படுத்தும். கஸ்தூரி வெற்றி கிடைக்கும். கோரோசனை ஜபம் சித்தி ஆகும்.
மாதத்தில் ஒரு நாள் அபிஷேகத்தில் பங்கெடுத்தாலும் மாதம் முழுவதும் நாம் வழிபாடு செஞ்ச பலன் கிடைக்கும். இப்போ கோயில் கட்டுமான பணி, அதற்குண்டான பொருட்களை வாங்கி கொடுத்தா என்ன பலன்றதை பார்ப்போம். கோயில் கட்டுவதற்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கும் கோயில் கோபுரம் அமைப்பதற்கும் நம்மால் முடிந்த உதவிகள் செய்தால் விரைவாகவே சொந்த வீடு கட்டி குடியேறும் யோகம் நமக்கு உண்டாகும். அபிஷேகம் செய்யக்கூடிய கலசம் அல்லது கும்பம், சுவாமிக்கு அணிவிக்கக்கூடிய கிரீடம், ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்கி கொடுத்தால் நமக்கு செல்வமானது பரிபூரணமாக நிறையும். அடுத்தடுத்த சந்ததியருக்கும் சொத்துக்கள் சேரும். நெற்றி பட்டைய தானமாக வாங்கி கொடுத்தால் நமக்கு பதவி எந்த வகையிலும் பறிக்கப்படாமல் நீண்ட காலம் தக்க வைத்து கொள்ளலாம். கண்மலர் தானம் செஞ்சால் கண் நோயும் பார்வை பிரச்சனையும் தீரக்கூடியது. தொழில் முன்னேறவும், வருமானம் விருத்தியாகவும், பொருளாதார ஏற்றம் காணவும் ஒவ்வொரு கடவுளுக்குரிய ஆயுதங்களை நாம் தானமாக வாங்கி கொடுத்தா பயம் நீங்கி பகை ஒழிந்து வருமானம் ஊற்றெடுக்கும். நீர் அமைப்புகள், கோவில் சுத்தம் செய்யக்கூடிய பொருட்கள் அல்லது தண்ணீர் வரக்கூடிய பைப்புகள் அமைப்பது போன்ற பணிகளை செய்து கொடுத்தால் குடும்பத்தில் செல்வ விருத்தி ஏற்படும், நகை சேரும். அடுத்த முறை நம்ம கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளர்க.